பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையில் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கும்? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனால சத்தியங்கள் எப்படி தாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் கேட்கணும். சரி, அதே நேரத்தில் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு ஆவிக்குரிய பெருக்கம் உள்ளவர்களாய் மாறுவது எப்படி? ஆவிக்குரிய பெருக்கம் உள்ளவர்களாய் மாறுவது எப்படி, அல்லது சம்பூர்ணராக மாறுவது எப்படி என்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு நம்ம சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பெருக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை எல்லாருமே விரும்புவோம் இல்லையா? ஒரு பெருக்கம் ஒன்று வேணுன்றது எல்லாருமே விரும்புகிற ஒரு காரியமாக இருக்குது. தேவன் மனிதனை உருவாக்கும் போது கூட அந்த பெருக்கத்தோடு தான் ஆசீர்வதிச்சார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1:22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். அதுல 28 கூட வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதுக்கு முன்னாடி ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். சோ தேவன் மனிதனை உருவாக்கும் போதே ஒரு பெருக்கம் உள்ளவனாய் இருக்கணும்ன்ற ஒரு அடிப்படையில தான் என்ன பண்ணாரு? உருவாக்குனாரு. ஆனா அந்த மனுஷன் என்ன ஆயிட்டான்? விழுந்துட்டான். ஆதாம் விழுந்த பிறகு ரெண்டாவது ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் கூட என்ன பண்றாரு? உடன்படிக்கை பண்றாரு. யாருங்க அது? ஆபிரகாம். ஆபிரகாம உடன்படிக்கை பண்ணும் போது கூட எப்படி அவரு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா, எபிரேயர் 6:14. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே வார்த்தை பார்த்தீங்களா? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்போ இந்த மாம்சீக வாழ்க்கையில ஆதாம தேவன் உருவாக்கும் போது ஒரு பெருக்கத்தை கொடுத்தாரு. ரெண்டாவது ஆபிரகாம் கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணும் போதும் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறாரு. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை அறிந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெருக்கத்தை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நம்ம இதுக்கு மனசார ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம சுத்தி எதுதான் பெருகி இருக்குது? பிரச்சனை, பாடு, துன்பம், துக்கம், இதுதான் நம்மளை சுத்தி என்ன பண்ணுதுங்க? பெருகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும், நீங்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, இங்க இது சொல்லப்பட்ட விதம் எப்படின்னா, தேவன் சகலவித கிருபையை நம்ம கிட்ட என்ன பண்ணி இருக்கிறாரு? கொடுத்துருக்காரு. பெரிய கிருபை என்னன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதான் பெரிய கிருபை. இப்ப ரட்சிக்கப்பட்டு இப்படி பல பாவம் மன்னிப்பு ஒரு கிருபை, ரட்சிப்பு ஒரு கிருபை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து போற பாதைகள் எல்லாமே அவருடைய கிருபை. அதனால தான் வசனம் சொல்றது கிருபையின் மேல் கிருபை பெற்றீர்கள். அப்போ சகலவித கிருபையை கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணர் உள்ளவர்களாகும்படிக்கு நற்கிரிகள் என்ன பண்ணுமா? அப்போ ஒரு பெருக்கம் ஒண்ணு வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எப்போதும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சம்பூரணரா இருக்கணும்னா என்ன இங்க எந்த பெருக்கத்தை வேணும்னு சொல்றாரு இங்க பவுல்? நற்கிரியைக்குரிய பெருக்கம் வேணும்.
கிருபை கொடுத்திருக்கிறாரு, சகலவித கிருபையை கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த நற்கிரியைகளுக்குரிய பெருக்கம் வந்தா தான் நம்ம எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூரணரா இருக்க முடியும். தேவன் எப்பவுமே அந்த ஒண்ணு இல்லாம போ, எப்படியாவது பண்ணி நீ மேல வந்துரு அப்படி இல்லை. அவர் நமக்கு உதவி செய்கிறவர், எபினேசர். புரியுதுங்களா? உதவி செய்கிறவர்னா அவ்வளவுதான், மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா அவர் உதவி செய்வார். பிரச்சனை இருக்கும், பாடுகள் இருக்கும், துன்பம் இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவைகள் மத்தியில தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்போ சொல்யூஷன் கொடுக்கிறது தான் சத்தியம். எப்படி இவைகளிலிருந்து நம்ம விடுபட்டு ஒரு பூரண சர்க்குணராக, ஒரு சம்பூரணராக நம்ம மாறணும்னா நம்ம நற்கிரியைகள்ல பெருகணும். அதனால்தான் ஆவிக்குரிய நற்கிரியைகள் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய நற்கிரியைகள். அதனால இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தினால இருக்கிற இந்த டைம்ல நான் ஒரு 5 காரியங்களை கொண்டு வந்திருக்கிறேன். நேரத்தை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த 5 காரியத்திலையும் நம்ம பெருகணும். இந்த 5 காரியத்திலையும் நம்ம பெருகணும். அப்படி பெருகும்போது நம்ம எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூரணராக காணப்படும். எல்லாரும் அந்த சம்பூரண ஆகணும்னு ஆசை தானே படுறோம். ஏன்னா எவ்வளோ குறைகள், எவ்வளோ தட்டுப்பாடுகள், எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கேள்விகள் எல்லாம் வருது, எல்லாமே வருது. அப்போ அந்த சம்பூரணர் அப்படின்றது எப்படின்னா, ஒரே வார்த்தையில் அதை மூல மொழியில் எப்படி அதை சொல்றாங்கன்னா, பூரண சத்குணர். அதாவது எப்படின்னா, அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், அவர்கள் நினைப்பதையெல்லாம் தேவன் செய்வார். அவர்கள் நினைப்பதெல்லாம் தேவன் செய்வார். முற்றுமுடிய சொல்லணும்னா, தேவனுடைய அனுக்கிரகம் முழுமையாக இந்த பூமியில பெற்று அந்த அடிப்படையில ஆசீர்வாதமா இருக்கிறவர். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் சரி, இந்த உலகத்தின் தேவைக்குரிய காரியங்களிலும் சரி, அந்த குறைவை நிறைவாக்கும்படி தேவன் கொடுக்கிற அந்த அந்த தகுதி தான் சம்பூரணர். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த குடும்பத்தாரும் இங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரி எல்லாருமே சம்பூரணரா மாறும். புரியுதுங்களா? சம்பூரணரா நம்ம இந்த இடத்துல விட்டு கடந்து போனோம். அப்ப நம்ம சம்பூரணரா மாறணும்னா நற்கிரியைகள்ல பெருகணும். அப்ப எப்படிப்பட்ட நற்கிரியையில பெருகணும் போது ஒரு 5 காரியத்தை உங்கள் மத்தியில வைக்கிறேன். முதலாவது காரியம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. பாத்தீங்களா? முதலாவது நாம் சம்பூரணராக, எல்லாவற்றிலும் எப்போதும் நாம் சம்பூரணராக ஆகணும்னா விசுவாசத்துல பெருகணும். விசுவாசத்துல பெருகணும். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல விசுவாசம்ன்றது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. ஏதோ பேசுறோம், ஏதோ நடக்கிறோம், ஏதோ பண்றோம், ஏதோ வரோம் போறோம், இப்படிதான் இருக்கிறோமே தவிர ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் அப்படின்னு ஒண்ணு வரும்போது அந்த இடத்துல விழுந்துடுறோம். நிக்க முடியல, ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம், முடியல சில நேரத்துல. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விசுவாசத்துல நம்ம பெருகல. சி, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே. சோ முதல்ல இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கும் போது எனக்குள்ள விசுவாசம் வருது. அது ஒரு ஆரம்ப நிலை. அடுத்தடுத்து நான் என்ன பண்ண, அந்த விசுவாசத்துல பெருகணும். இந்த பெருக்கம் என்பது விசுவாசத்துக்குள்ள இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. அதனால்தான் பிரச்சனை, அதனால்தான் பெரிய பிரச்சனை. நிறைய குறைவுகள், தட்டுப்பாட்டுகளுக்கெல்லாம் என்ன காரணம்னா, சரியான விசுவாசத்துல நம்ம பெருகல. இந்த விசுவாச பெருக்கம் இல்லாதனால்தான் விழுந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேன்னா, ஆதி சபை அது எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 16:5 வாசிங்க. 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அதாங்க, விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் சபை என்ன ஆச்சாம்? பெருகணும். அப்ப சபையினுடைய வளர்ச்சி ஆனாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ஆனாலும் சரி, இந்த பெருக்கத்துக்கு முதல் படியே விசுவாசம் தான். முதல் படியே விசுவாசம் தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா விசுவாசம் தான். ஏன்னா இயேசு தெளிவா சொல்லி இருக்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், ஆமா எல்லாம் கூடும்ட்டு. அவர் அங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வைக்கல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏன் சொன்னாரு? விசுவாசிக்கிறவன் ஏன் சொன்னார்னா, இந்த பெருக்கத்துக்குரிய விசுவாசம் இருக்கணும் நம்ம கிட்ட. நம்ம சொல்லிக்கிறோம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன் எல்லாம் சொல்றோம். ஆனா செயல்பாட்டுல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது.
இன்னைக்கு எல்லாருடைய விசுவாசமும் அப்படிதான் இருக்கு. ஆனால் தான் பிரச்சனை வந்த உடனே என்ன ஆயிடுறாங்க, தடுமாற்றம். ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துட்டாலே அந்த இடத்துல தெய்வத்தை மறுதளிக்கிறோன்னு முதல்ல நம்ம மைண்ட்ல வைக்கணும். என்ன ஆனாலும் சரி, பேதுரு இயேசு கடல்ல நடந்தாரு, பேதுரு என்ன பண்ணாரு, நானும் நடக்கிறேன்னு ஆசைப்பட்டேன். இல்ல நான் தான் நடக்கிறேன், நீ நடக்கூடாதுன்னாரா? இல்ல வானாரு. நடந்தான், சுத்தி அலைகளை பார்த்தா டபார் என்ன பண்ணிட்டான். ஆல்ரெடி அவன் யார்? அவன் பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறவன். கடல் எல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட உள்ள போகும்போது கத்துறான். தேவன் என்ன பண்ணாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? புரியுதுங்களா? அப்ப என்ன காரணம்னா விசுவாச குறைபாடு. கூட தான் இருக்கிறார் ஆண்டவர், நம்ம கூட தான் இருக்கிறார். நம்மள நிறைய நேரத்துல பேதுரு மாதிரி பயப்படுறோம். கொஞ்சம் உள்ள போன உடனே கொஞ்சம் ஏதாவது ஒரு அமிர்தம் வரும், ஐயோ ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு அற்ப விசுவாசம். ஆங்கிலத்துல அருமையா வரும், லிட்டில் ஃபெய்த். லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசியா இருக்கு, கொஞ்சம் விசுவாசமும் உள்ளவனே. அப்ப விசுவாசத்துல என்ன வரல, பெருக்கம் வரல. இன்னைக்கு தெரிஞ்சுங்க, பெருக்கம் வரணும். விசுவாசத்துல பெருக்கம் வந்தாதான் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணராக நம்ம மாற முடியும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதனால தான் இயேசு தெளிவா சொன்ன 1 யோவான்ல சொல்லும் போது தெளிவா ஒரு வசனம், ரொம்ப அற்புதமான வசனம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இந்த உலகம் அப்படின்றது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது பிள்ளைங்களோட படிப்பா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களோட எதிர்காலமா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிசினஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய சரீர தேவையா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊழியத்தின் தேவைகளா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்போ நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணரா ஆகணும்னா நற்கிரிகையில பெருகணும். அந்த நற்கிரிகையில முதல் காரியம் விசுவாசத்தில் பெருகணும். விசுவாசத்தில். அப்ப கேட்கணும் தேவ சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, வர்த்திக்க செய்யுங்க. ஆண்டவர் நிறைய இடத்துல அற்புதம் செய்யும்போது சொல்லுவாரு, நீ இதை விசுவாசிக்கிறியா, என்னால ஆகும்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது சிலர் என்ன சொன்னாங்க, விசுவாசிக்கிற ஆண்டவரே சொன்னாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, என்னால முடியாத ஆண்டவர், ஆயினும் என் விசுவாசம், என்னுடைய விசுவாசம் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்ய. உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அவர்கிட்ட கேட்கலாம், ஓப்பனா கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை பெருக செய்ய. ஆண்டவரே சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நான் பயந்துடக்கூடாது. நம்மளுக்குனா பெரிய பிரச்சனை, ஆண்டவருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் பாருங்க, அப்படி போற அவசரம் ஆக கடவுதுன்னா முடிஞ்சு போச்சு கதை. இதை விசுவாசிச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கும். விசுவாசிச்சா நடக்கும், எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். பெருக்கம் வரணும். விசுவாசத்துல நம்ம பெருகுகிறவர்களா இருக்கணும். இரண்டாவதாக ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. விசுவாசத்துல முதல்ல பெருகணும். இரண்டாவதாக நம்பிக்கையில பெருகணும். நம்பிக்கையில பெருகணும். ஆக்சுவலா விசுவாசம்ன்றது நம்புறது. பொதுமொழி பேர்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். விசுவாசம் வர இடத்துல எல்லாம் நம்பிக்கைன்னு வரும். நம்பிக்கைன்னு வர இடத்துல எதிர்நோக்குன்னு வரும். எதிர்நோக்கு. எதிர்நோக்குன்னா என்னன்னா, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதான் எதிர்நோக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னும் போது கர்த்தர் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். எதிர்நோக்கு. அது நடக்கல, அந்த காரியம் வரல, அதுக்குரிய எதுவுமே நடக்கல, ஆனாலும் தேவன் எனக்கு செய்வாருன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதான் எதிர்நோக்கு. அதான் நம்பிக்கை. ஆணித்தனமான பேச்சு. ஆணித்தனமான பேச்சு. தேவன் நடத்துவாருங்க, தேவன் செய்வாருங்க. அதான் நம்பிக்கை. இப்போ நம்பிக்கையில என்ன பண்ணுமா, பெருகணுமா. இந்த பெருக்கத்தை கெடுக்கிறது என்ன தெரியுமா, நம்பிக்கையை குலைக்கிற ஒரு விஷயம் என்ன நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயம் நம்பிக்கை ஒண்ணு இல்லாம ஆகிடும்? ஒரு விஷயம் என்னது? பயம். வேற அவிசுவாசம். வாசிங்க உபாகமம் 28ஆம் அதிகாரம் 66வது வசனம். உபாகமம் 28:66. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். ரொம்ப முக்கியம். சந்தேகம்,
நம்பிக்கை, திகில். 3 விஷயம் வருதா? சந்தேகம் வந்துச்சுன்னா நம்பிக்கை போயிடும், நம்பிக்கை போயிடுச்சுன்னா திகில் வந்துடும். வார்த்தை பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. சந்தேகம் வந்துச்சுன்னா நம்பிக்கை போயிடும், நம்பிக்கை போயிடுச்சுன்னா திகில் வந்துடும், பயம் வந்துடும். பயம் வருதுனால நம்பிக்கை போவாது, சந்தேகம் வந்துச்சுனாலே பயம் வந்துடும், நம்பிக்கை போயிடும். நடக்குமா, செய்வாரா, ஆகுமா, கிடைக்குமா, முடியுமா, முடியாதா, இவ்வளவுதானா சந்தேகம். நம்பிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம ட்ரையா உக்காண்டு இருக்கிறேன்னா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று. அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை உயர்த்துவார். என்னுடைய காலங்கள் அவருடைய கருத்துல இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னுடைய தேவனுடைய கருத்துல இருக்குது, என்னுடைய தொழில் தேவனுடைய கருத்துல இருக்குது, என்னுடைய சரீர பலன் தேவனுடைய கருத்துல இருக்குது. நம்பிக்கை அறிக்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அதனால்தான் நம்பிக்கைக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க பைபிள்ல. அது ஒரு வார்த்தை கொடுத்து அதை பத்தி நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னாலாம் சொல்லியிருக்கிறாங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்களேன். எபிரேயர் 7:19. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவி. என்ன நம்பிக்கையா? அதிக நன்மையான நம்பிக்கை நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அதிக நன்மையான நம்பிக்கை, அதிக நன்மையான நம்பிக்கை இருந்தா தேவனிடத்துல சேருகிறோம். அதுதான் என்ன பண்ணுமா? பூரணப்படுத்துமா. தேவனிடத்துல சேரும்படியான பூரணம். அப்போ அதிகப்படியான ஒரு அதிக நன்மையான நம்பிக்கை அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைப்போம், இந்த காரியம் மாறிடும், இந்த காரியத்தை தேவன் மாத்திடுவாரு அப்படின்னு ஆணித்தனமா நம்பிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே வச்சுட்டு தேவன் நல்லா அப்படியே ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஒரு நம்பிக்கை, கர்த்தர் செய்வார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப டமான்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, இப்படி ஆயிடுச்சுங்க, அது ஆயிடுச்சுங்க, இது கிடைக்காது போலக்குதுங்க. நங்கூர மாதிரி ஒரு சிலரை நம்ம நம்பிட்டு இருப்போம், இவங்களால இது நடக்கும் அப்படின்னு நடக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சடனா அவங்க வந்து சொல்லுவாங்க, ஒன்றும் முடியலங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்? அப்போ அந்த இடத்துல நம்பிக்கை ஒன்னால அப்படியே சரணா, ஐயோ இப்படி ஆகி போச்சப்பா. அப்புறமா நம்ம என்ன தரம் பண்ணுவோம், சரி ஓகே இதான் கர்த்தருடைய சித்தம் போல இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்பிக்கை என்ன ஆயிடுச்சுங்க? நம்பிக்கையில நன்மை வரல, நம்பிக்கையில அதிக நன்மை இருக்குது. யாரை நம்பி இருந்தோமோ அவங்க சொல்றாங்களா முடியலன்னு, கர்த்தர் இந்த நபர் இல்ல, அவர் நினைச்சாருன்னா எதை வச்சாவது எனக்கு செய்வார். நம்பிக்கை, அதிக நன்மையான நம்பிக்கை. அப்ப தேவன் பார்ப்பாரு, ஆஹா பாருங்க, தேவன் வந்து சோதிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி பார்க்கணும்னா, பிரச்சனையில விடுறாரு தெரியுமா? அதுதான் பிரச்சனையில நம்மளை கடந்து போக விடுறாரு பாருங்க. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்படியாவது போ, இல்ல உன்னுடைய பலன் என்னன்றது அங்கதான் தெரியும். நீ எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள நம்பிக்கையா இருக்கிற, எந்த அளவுக்கு விசுவாசத்துல இருக்கன்றது அந்த பிரச்சனையில நீ கடந்து போகும்போது தான் தெரியும். அந்த பிரச்சனை வந்தவன ஐயோ ஆண்டவரேன்னு விழுந்துட்டேன்னு வச்சுங்களேன், உன்னுடைய ஹேண்ட்லிங் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆண்டவர் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவார். எப்படின்னா கொஞ்சம் தடவி கொடுப்பாரு, கவலைப்படாது, சரிப்பா உன் லெவல் இவ்வளவுதான். ஆனா கடந்து போறான்னு வச்சிங்களேன், ஒருத்தன் என் தேவன் இருக்கிறார், என் தேவன் இருக்கா அப்படி போயிட்டான்னு வச்சிங்களேன், அவன் பின்னாடி 1000 பேர் வருவாங்க. அவன் தான் லீடர், அவனை தான் தலைவனா தேர்ந்தெடுப்பான். ஏன்னா விசுவாசத்துல முன்னோடியா இருக்கணும், நம்பிக்கையில முன்னோடியா இருக்கணும். புரியுதுங்களா? தேவன் இன்னைக்கு நம்மள எல்லாரும் லீடரா ஆகணும்னு ஆசைப்படுறாரு. நம்முடைய நம்பிக்கையை பார்த்து மத்தவங்க என்ன பண்ணோம், அப்பா ஒண்ணுமே இல்லப்பா, என்ன நம்பிக்கையில இருக்கிறாங்க அவங்க, எவ்வளவு தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அந்த சாட்சி நம்ம வாங்கணும். கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு அப்படிப்பட்ட சாட்சி எதிர்பார்க்கிறாரு. இன்னொரு நம்பிக்கை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்களேன். 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. ஜீவனுள்ள நம்பிக்கை, நம்பிக்கையில் என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். பிரசங்கத்தை கேட்டோன்னா சல்லுன்னு ஏறிடும் சிலருக்கு. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் நடத்துவார், எல்லாம் செய்வார். அப்படியே இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் பொழுது விடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கா, ஆமா என்ன பண்ண போற,
என்ன செய்ய போறீங்க, எப்படி ஆக போகுது, இதான் பேச்சு. அப்ப அது என்ன நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கை ஜீவன் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஜீவன் உள்ள நம்பிக்கை இருக்கணும். எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எவ்வளோ காலம் நீடிச்சாலும் சரி, என் தேவன் என்னை கீழே விடவே மாட்டேன். நான் கீழே தான் இருப்பேன், ஆனாலும் அது கீழே நான் போக மாட்டேன். ஆனா ஒரு நாள் வரும்போது தேவன் திடீர்னு என்ன பண்ணுவார், நம்மள நீதிமானுடைய கொம்பு உயரும். அது வாக்கு மாறாது, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, தூக்கி நிறுத்துவார். அதனால தான் பாருங்க அறிக்கை ரொம்ப முக்கியம். எபிரேயர் 10:23 வாசிங்க. 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க ரொம்ப முக்கியம். அப்ப ஜெபிக்கிறீங்க சில காரியத்துக்காக, சில ரிக்வயர்மெண்ட் தேவ சமூகத்துல வைக்கிறீங்க, அந்த சூழல் நடக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை விடக்கூடாது. அசைவில்லாமல் உறுதியா அறிக்கையிடணுமா நம்பிக்கை. எப்படி அறிக்கையிடுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இவ்வளோ தேவை இருக்குது, ஒன்றுமே இல்லை, சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, டைம் ஆயிடுச்சு, அந்த டைமுக்கு கட்டி ஆகணும், டைமும் வந்துடுச்சு. ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களே வந்து சொல்லுதுங்க, கட்டி ஆகணும்மா. என்ன பண்ணுறாங்க, சூழ்நிலை வந்துடுச்சு. ஒன்று என்ன ஆகுது, என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நழுவோம். அதானே, ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். ஆனா அந்த இடத்துல என்ன வரணும் தெரியுமா, அறிக்கை வரணும். அந்த சூழ்நிலையில அறிக்கையிடணும். இதுதாங்க நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கை. எல்லாம் நடக்கும், எல்லாம் ஏறு மாதிரியா நடக்கும், தேவன் நம்மளை கைவிட மாட்டார். பரவாயில்ல, அவமானமா பரவாயில்ல, தாங்கிக்கலாம். இதுதான் தேவனுக்காக நம்ம பாராட்டுற வைராக்கியம் உள்ள நம்பிக்கை. அவமானப்படுவோம், கஷ்டப்படுவோம், பரவாயில்ல, தேவனுக்காக என் நம்பிக்கை அவர் மேலதான் இருக்குது. எப்பவுமே என் நம்பிக்கை அவர் விட்டு என்ன பண்ணாது, போக. அதுக்கு சிறந்த உதாரணம் யார் தெரியுமா, ஷாக்ராத் மேஷாக் ஆபேத்நேகோ. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் வேணும் நம்பிக்கையில. சொல்றாங்க வணங்குன்றாங்க, அதான் வணங்க முடியாது. நீ வணங்கலன்னா உன்னை போட்டுருவோம். சூழ்நிலைன்னா ஆயிடுச்சுப்பா, கன்ஃபார்ம். எங்க போனோம், அக்னிக்குள்ள போனோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆன உடனே நம்மள வந்து என்ன பண்ணிடுவோம், முடிஞ்சு போச்சுரா வாழ்க்கை, சரிவா ஒருத்தரை கட்டி பிடிச்சுன்னு அப்பா அம்மாவை நினைச்சு அழுவோம். அறிக்கை கொடுக்குறாங்க பாருங்க, நீ எங்களை போட்டாலும் சரி, எங்களை தேவன் காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாம போனாலும் சரி, நீ உன்னுடைய அந்நிய தெய்வத்தை நாங்க என்ன பண்ண மாட்டோம். அதான் ஜீவனுள்ள நம்பிக்கை. அந்த அறிக்கை இருக்கணும். நடந்தது என்ன, போட்டாங்க, அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வச்சிருந்தா கூட இன்னைக்கு நம்ம இதை பேசுற மாதிரி இருந்திருக்காது. போட்டாங்க, அக்னிக்குள்ளதான் இருந்தாங்க, அக்னிக்குள்ள இயேசு இருந்தார், தேவன் அவங்க கூட இருந்தார், தேவ புத்திரரா அவங்க கூட உலாவினார். இதுதாங்க நம்பிக்கை. நம்பிக்கையில பெருகணும், நம்பிக்கையில பெருகணும். அப்போ எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம் சம்பூரணரா இருக்கணும்னா முதல்ல விசுவாசத்துல பெருகணும், இரண்டாவது நம்பிக்கையில பெருகணும். அது ரொம்ப முக்கியம். மூன்றாவது 1 கொரிந்தியர் 15:58 வசனம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். மூன்றாவதாக பார்க்கிறோம், கர்த்தருடைய கிரியையில பெருகணும். கர்த்தருடைய கிரியையில பெருகணும். கர்த்தருடைய கிரியைன்றது என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியையில நம்ம என்ன பண்ணணுமா, பெருக வேண்டியது அவசியம். அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நம்ம கேட்கறோம்னு வச்சுக்க, ஆண்டவரே உங்களுடைய கிரியை என்னதுப்பா, உங்களுடைய கிரியை எப்படிப்பட்டதுன்னா இயேசு தெளிவா சொல்றாரு. யோவான் 4:34 வசனம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, இங்க கர்த்தருடைய கிரியையில நம்ம பெருகணும்னா இயேசு கிறிஸ்துனுடைய மாதிரி அந்த கிரியை நம்ம நடப்பிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய கிரியை என்னன்னா, இயேசு சொல்றாரு, அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யறதுதான் என்னுடைய கிரியை. அப்ப பிதாவின் சித்தத்தை நம்ம நடப்பிக்கணும். பிதாவின் சித்தம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும்னா,
1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ ஸ்தோத்திரம் செய்யறது என்னவா? தேவனுடைய சித்தம். இது இயேசு என்ன பண்ணி இருக்கிறாரு? அப்பா ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறாரு. அதுல டாப் நாச் ப்ரோக்ராம் எதுன்னா, வனாந்தரத்துல போய் மீட்டிங் நடக்குது, ஒரு செரிமனியை கண்டக்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப ஜனங்களுக்கு என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. சொல்றாரு எல்லாருக்கும் சாப்பாடு கொடு. அப்போ பாரு ஆண்டவர் அவருக்கு ஃபினான்ஸை எதுக்கு தான் பயன்படுத்திக்கிறாரு? அதுதான் இப்போ கொஞ்ச நாளாக ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறாரு அவர்கிட்ட வந்த காணிக்கையை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு ஆகாரம் நீங்க கொடுங்கன்றாரு. சீசரை பார்த்து சொல்ற, ஆகாரம் நீ கொடுப்பா. அவங்க என்ன சொல்றாங்க, 200 பணம் இருந்தா கூட இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா ஆகாரமே என்னது கிடைக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 5 அப்பம் 2 மீனை வாங்கி வானத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்குறாரு. 5000 பேர் சாப்பிட்டாங்க. 12 கூடிய மீதியான துணிக்கைகளை எடுத்தாங்க. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அங்க சிம்பிளா இருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி. ஆனா ஸ்தோத்திரத்தினுடைய ஆழமான ஒரு வல்லம் என்னன்னா பெருக்க மரம், மிகப்பெரிய ஒரு பெருக்க மரம். ஆனால் தான் சொல்லுது, ஸ்தோத்திரம் செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்குது. பிரச்சனை வருமோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க, போராட்டம் வருமோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பயம் வருமோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனை துதிங்க. அதனால தான் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன். அந்த துதிகளுக்குள்ள யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்லாம் வருதா, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப பயப்படுறவன் அடுத்தது என்னன்னே தெரியாது, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஏன்னா இந்த ஸ்தோத்திரம்ன்ற ஒரு விஷயத்த வச்சு மேய்ப்பனா இருந்தவன் ராஜாவாயிட்டான். யாரு? தாவீது. தாவீதினுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரே, அவனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லிடலாம். ஒரே ஒரு வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதுமே என் நாவில் இருக்கும். அவ்வளவுதான். ஆனா தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்க, எங்கேயாவது ரிலாக்ஸா உக்காந்தானா? அபிஷேகம் பண்ணாங்க, ராஜாவாயிட்டாரு. உடனே அடுத்த கட்டம் கோலியத்தை வீழ்த்தினாரு. எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் நடக்குன்னு பார்த்தா அப்போதான் ஓட ஆரம்பிச்சுக்கிறாரு. ராஜா மூலியமா ஓட்டம், யாரை காப்பாத்தினா அவன் மூலியமா ஓட்டம், குடும்பத்தின் மூலியமா ஓட்டம், புள்ள துரத்துறான், அவனுடைய ஆலோசனைக்காரன், இப்படி நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கிறார். நான் யோசனை பண்ணி பாக்குறேன், இப்படி பயந்து இப்படி பிரச்சனைகள் மத்தியில ஓடுறவர் எப்படி துதிச்சிருப்பாரு? இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறவர் எப்படி துதிச்சிருப்பாரு? எப்படி துதிக்க முடியும்? எப்படி துதிக்க முடியும்? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ராஜாவா இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு என்ன ஒண்ணுமே இல்லாதவன என்ன துரத்திட்டு வரானா, நான் ஓடும் போது கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே நான் ஓடுவேன். அப்ப தாவீதுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுது. என்ன தெரியுமா? நான் துதிக்கும் போது என்னை துரத்துகிற சத்ருனுடைய பிடாரியை தேவன் பிடிப்பார். அவன் இறங்கியெல்லாம் சண்டை போடல. ஏன்னா அவனுடைய ஜனங்க கிட்ட அவன் என்ன பண்ணல? சண்டை போடல. அவன் தேவனை நம்பினான். தேவனை நம்பினதுனால துதிக்க ஆரம்பிச்சான். பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, குடும்பமா உட்காந்து துதிங்க, குடும்பமா உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. சூழ்நிலை மாறுதா ஈஸியா பார்ப்பீங்க. புரியுதுங்களா? கர்த்தர் அப்படியாக நடத்துவார். அதனால அது கூட சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ல கூட வாசிக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அதே எபேசியர் 5:4 கூட வாசிங்க. எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, ஒரு சபைக்கு போனாலும் சரி, முதல்ல என்ன பண்ணணும்? உக்காந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். சபையில போய் உக்காந்தும் சரி, கூட்டத்துல வந்து உக்காந்தும் சரி, முதல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் அடுத்தது பேசணும். அங்க வந்து சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசிட்டு இருக்க. புரியுதுங்களா? அப்போ இங்க தேவனை துதிக்கிற அந்த துதிகள் ஸ்தோத்திர பலிகள். அப்ப கர்த்தருடைய கிரியையில பெருகணும்னா கர்த்தர் எல்லாத்துலயும் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறாரு. இவன் அந்த கடைசி நேரம் அந்த திராட்சை ரசத்தை கூட எடுத்து என்ன பண்ணாராம்? அவர் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணாரு? என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் அவருடைய அவ்வளவுதான், மகா உபாதைக்கு போறாரு. அப்ப கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷனுக்கு கொடுத்துருக்கிறார். ரொம்ப முக்கியங்க. கர்த்தருடைய கிரியையில் நம்ம போகணும். நிறைய விஷயங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ கர்த்தருடைய கிரியைன்னும் போது அதில் ஒன்று தான் இந்த ஸ்தோத்திரம் செய்கிற ஒரு பிதாவின் சித்தத்தை செய்யணும். பிதாவின் சித்தம் என்பது எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்வது பிதாவினுடைய சித்தமாக இருக்கும். இது வந்துச்சுன்னு வச்சிங்களேன், தேவையில்லாமல் வீணான தர்க்கம், வம்பு, புக்தீனமான பேச்செல்லாம் அங்கே என்ன பண்ணாது, வராது. அப்போ தனிமையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்ன பண்ணுங்க, நின்றுட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் கர்த்தருடைய கிரியை. இந்த கர்த்தருடைய கிரியையில் என்ன பண்ணோம், நம்ம பெருகணும். வேதத்தை காஸ்பலில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளங்களை நம்ம என்ன பண்ணுங்க, அதை எடுத்துக்கிட்டு அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக யூதா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். யூதா 1:2. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பாத்தீங்களா, இங்க பாக்குறோம், எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணரா இருக்க வேண்டுமானால் நற்கிரியைகள்ல நம்ம பெருகணும். அப்ப அந்த நற்கிரியைகள் என்னன்னா ஆவிக்குரிய காரியங்கள். அதுல முதலாவது பார்த்தோம், விசுவாசத்துல பெருகணும். 2வது நம்பிக்கையில பெருகணும். 3வது கர்த்தருடைய கிரியையில பெருகணும். 4வதாக பார்க்கிறோம், இரக்கம் சமாதானம் அன்புல பெருகணும். 3 விஷயத்த போட்டாருங்க, இரக்கம் சமாதானம் அன்பு. ஏன்னா அந்த வசனத்துல ஆரம்பத்தை வாசிங்களா, ஸ்டார்டிங் யூதா 1:2. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. அதுக்கு முன்னால 1வது வசனம் வாசிங்க. 1வது வசனம் வாசிங்க. ஊழியக்காரனும் யூதா நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுற 3 விஷயத்த சொல்றாரு. 1 தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், 2 இயேசு கிறிஸ்துவாலே காக்கப்பட்டவர்கள், 3வது அழைக்கப்பட்டவர்கள். ஒரு 3 விஷயத்த காமிச்சிட்டு 3 விஷயத்துல பெருகுங்கன்னு சொல்றாரு. என்னென்ன? இரக்கம், சமாதானம், அன்பு. அப்போ இரக்கம் அப்படின்னும் போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ இதுதான் பாருங்க, தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய அடையாளம். தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இரக்கம். இன்னைக்கு இந்த இரக்க குணம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், யார் நமக்கு என்ன தீமை செஞ்சாலும் சரி, யார் நமக்கு எது இது பண்ணாலும் சரி, பயப்படவும் மாட்டோம், அதை குறித்து எண்ணவும் மாட்டோம். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு சொல்லுவாங்க, சொல்லுங்க. ஆமா, சாத்தான் பண்றது, அவ்வளவுதான். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு வசனம் சொல்லுது. ஆனாலும் சில ஊழியக்காரங்க செய்யும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கன்ற வசனம் தெரியும் அவங்களுக்கு. வசனம் தெரிஞ்சுக்கிட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து செய்யும் போது அது நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா அதை கூட நம்ம என்ன பண்ணணும், இரக்கம் காட்டணும். குடும்பத்துல பிரச்சனை வருதா, இரக்கம் காட்டுங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இரக்கம் காட்டுங்க, மனைவிக்கு இரக்கம் காட்டுங்க, கணவன் சிஸ்டர் கணவனுக்கு இரக்கம் காட்டுங்க. என்ன பண்ணோம், இரக்கம் காண்பிக்கிற இரக்கம் பெற்றவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, இரக்கம் பெறுவார். அப்ப குடும்பத்துல இந்த இரக்கம் இருக்கணும். தவறு செய்யறது எல்லாமே இயல்பு தான். ஆனா அந்த தவறு ஏன் செஞ்சாங்க, எதனால செஞ்சாங்க அப்படின்னு கொஞ்சம் நிதானிக்கிறோம் தெரியுங்களா, அதான் இரக்கம். கொஞ்சம் நிதானிக்கணும், கொஞ்சம் நிதானிச்சுட்டு சில நேரத்தில் பிளா பிளாப்னு அடிச்சு விட்டுறோம். அது வேற கதை, அது வேற வழி இல்லை. போயிட்டா கூட அப்படியே இருக்கக்கூடாது, அது இன்னும் பெரிய டேஞ்சர் இருக்குது. கொஞ்சம் யோசிக்கணும், ஆஹா இப்படி பேசிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்னங்க வந்து ஒப்புரவு வாங்கணும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப ஒப்புரவு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இரக்கம் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய அடையாளம். நான் தேவனால் பரிசுத்தம், ஏன்னா தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. அப்ப அவருக்குள்ள இருக்கிற இரக்கம் குணம் எப்படி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு ஆகாதவங்க இல்ல வெளியில ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது பார்த்தா எப்படி ஆகுது, அப்படியே அக்கிரமத்தை கண்டா பொங்கி எழுணுன்ற மாதிரி யாராவது ஒரு விஷயத்த பார்த்தா நம்ம என்ன ஆயிடுறோம், அப்படியே பொங்கி எழுறோம். தேவன் எழுந்தா என்னத்துக்கு ஆகுது,
அவர் என்ன பண்ண, ஏப்பா உலகத்தான் எப்படியாவது பண்ணிட்டு போறான், நீ என்னை பத்தி தெரிஞ்சவன், அன்பு உள்ளவன், நீ இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் பொங்கி எழுந்தாருன்னா ஏன் தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவர். அதனால்தான் அவர் கோபிக்கிறதற்கு தாமதிக்கிறார். அந்த தாமதம் கூட எதுக்கு தெரியுமா? திரும்ப நீ வந்துடணும், எப்படியாவது அவரை நீ என்ன பண்ணிடணும், பிடிச்சிடணுன்றதுக்காக தான் அந்த தாமதத்தை கொடுக்குறார். அப்போ இங்க இரக்கத்துல நம்ம பெருகணும்னா குடும்பத்துல அந்த இரக்கத்தை நாம் காண்பிக்கிறவர்களாய் இருக்கணும். ரெண்டாவது சமாதானம். அதான் கிறிஸ்து இயேசுவால் காக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து இயேசுவால் காக்கப்பட்ட. ஏன்னா உலகத்துக்கும் தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் என்ன ஆயிடுச்சுங்க? பகை. அந்த பகையை சிலுவையில என்ன பண்ணார்? இயேசு கொன்றார். சிலுவையில கொன்று சமாதானத்தை உண்டு பண்ணாரு. இப்ப சமாதானத்தை உண்டு பண்ணவர் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காரு? காத்து கொண்டிருக்கிறாரு. கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால சமாதானத்தை நம்ம பெருக்கணும். சமாதானத்துக்குள்ள நம்மள என்ன பண்ணணும்? பெருகுகிறவர்களா இருக்கணும். 2 பேதுரு 1:3-1:2 வாசிங்க. 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலதான் சமாதானம் என்ன பண்ணோம்? பெருகும். புரியுதுங்களா? அப்போ இரக்கம், சமாதானம், அன்பில் என்ன பண்ணணும்? நம்ம பெருகணும்னா தேவனால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டபடினாலே தேவனுடைய குணமாகிய இரக்கம் நம்மளுக்குள்ள பெருகணும். கிறிஸ்துவால நம்ம காக்கப்பட்டிருக்கிறபடினாலே கிறிஸ்து சமாதான காரணரா இருக்கனால அந்த சமாதானத்துல நம்ம என்ன பண்ணோம்? பெருகணும். மூணாவதாக பார்க்கிறோம் அன்பு. 1 தெசலோனிக்கேயர் 3:12 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3:12. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. பாத்தீங்களா? நாங்க உங்க மேல வைக்கிற அன்பும் நீங்க சகோதரருக்குள்ள வைக்கிற அன்பு மற்றவர் மேல வைக்கிற அன்புல என்ன பண்ணுமா? பெருகவும் நிலைத்தோங்கவும் நிலைத்திருக்கும். அதுல 13வது வசனம் கூட வாசிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா? என்ன மாதிரி பரிசுத்தம் பாருங்க. வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கூர்ந்து படிக்கணும். பிழையற்ற பரிசுத்தவான்கள்னு இயேசு கிறிஸ்துவோட வருகையில நம்ம சாட்சி பெறணும். எப்பா? இரக்கம், சமாதானம், அன்பு பெருகும்போது. புரியுதுங்களா? அப்போ இரக்கத்திலும் சமாதானத்திலும் அன்பிலும் பெருகணும். அதனால தான் 3வது அழைக்கப்பட்டவர்னு சொல்லும் போது நம்முடைய அழைப்பை யாரை தான் பார்த்து வந்திருக்கிறோம்? நம்ம தேவனை பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும். தேவனுடைய குமாரனும் ஏற்றுக்கிட்டு வந்தனால தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அந்த அன்பு அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். புரியுதுங்களா? அதான் இந்த 2 வசனத்துல நிறைய இருக்கு, பார்க்கலாம். சரி, கடைசியாக 5வதாக 2 கொரிந்தியர் 1:5 வசனம். 2 கொரிந்தியர் 1:5. எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாடுகள் பெருகுகிறது போல ஆறுதலும் பெருகு. அப்போ சம்பூர்ணம் உள்ளவர்களாக, எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக நம்ம மாறணும்னா நற்கிரியையில பெருகணும். அதுல முதலாவதாக பார்த்தோம் விசுவாசத்துல பெருகணும், 2வது நம்பிக்கையில பெருகணும், 3வது கர்த்தருடைய கிரியையில பெருகணும், 4வது இரக்கம், சமாதானம், அன்புல பெருகணும், 5வதாக பார்க்கிறோம் ஆறுதல்ல பெருகணும். ஆறுதல்ல பெருகணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஆறுதல் இல்லாததுனால தான் நம்ம புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? புலம்பல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த காரியத்தை அப்போஸ்தலர் 9:31 வாசிங்க. இந்த பாடுகளை குறித்து சொல்றாரு பாருங்க. 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவி எதுக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆறுதலை எடுத்துக்கணும்.
எவ்வளோ பாடு வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம என்ன பண்ண ஆறுதல எடுத்துக்கொள்ளணும். ஆனா இன்னைக்கு பாடு வந்தோடனே நம்ம என்ன ஆயிடுறோம்? ஆமா, கன்னடக்காரங்க மாதிரி பெஜாராக இது பண்றோம். ஆனா புரிஞ்சுங்க, பாடு எவ்வளவு பெருகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆறுதலை நம்ம எடுத்துக்கணும், ஆறுதலை எடுத்துக்கணும். ஏன்னா சில நேரத்துல நம்ம யோசிப்பேன், நானும் நெருமுறை யோசிச்சிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே பாடுகள் கொடுக்காம வேற ஏதாவது கொடுத்து எங்களை நீங்க என்ன பண்ணலாம், நல்லா வர வைக்கலாமே அப்படின்னா, அடிச்சு விட என்னதான், நம்ம யாரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த பூமியில? இயேசுவை தான் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? வாசிங்க எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு ஏன் பாயாசமா கொடுக்குறேன்னா நீ என்னத்தை கத்துக்கணும்? கீழ்ப்படிதலை கத்துக்கணும். ஏன்னா குமாரன் என்ன பண்ணிக்கிறாரு? அப்படிதான் போயிருக்கிறாரு. ஆனா 9வது வசனம் வாசிங்க, அதுல அடுத்து 9வது வசனம். தாம் பூரணர் ஆன பின்பு என்னவானாரா இயேசு? அப்ப பாடுகள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட உடனே நெக்ஸ்ட் அவர் என்னவா மாறிட்டாரு? பூரணராகி தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், அவருக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணர். நல்லா புரிஞ்சுங்க சகோதர சகோதரி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாடுகள், நிறைய கஷ்டம், நிறைய துன்பம், நிறைய துக்கம்லாம் வருதுன்னா ஒரே ஒரு விஷயம்தான், தேவன் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குறாரு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள. நிச்சயமா அதுக்குள்ள விட்டுற மாட்டார், அதுக்குள்ள விடவே மாட்டார். அதான் முன்னாடி சொன்னேன், பேதுரு நடந்தான், முழுகுனான், ஆனாலும் அவனுடைய கையை பிடிச்சார். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பாடுகள் இருக்கு. சிலர்லாம் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எந்த பக்கமும் போக முடியல பிரதர், எந்த பக்கமும் போக முடியல, எல்லா பக்கமும் எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அடைக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் யோசிப்பேன், இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ பாடுகளா, எப்படி இவங்க இருக்கிறாங்கன்னா, நான் அறிந்து கொண்டது என்ன தெரியுமா? தேவன் அவர்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிறாரு. பாடுகள் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாரு. ஏன் தெரியுமா? இவங்க கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணர் ஆகுறது மாத்திரமல்ல, இவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களை நிறைய பேர் உருவாக்குவாங்க. புரியுதுங்களா? எல்லாமே லீடருக்கு ட்ரைனிங் தான் இதெல்லாம். தேவனுக்கு தெரியும் யாருக்கு பாடு கொடுத்தா தாங்குவான், யாருக்கு பாடு கொடுத்தாலே ஒன்றும் இல்லாம ஆயிடுவான் தெரியும். சில சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கிறேங்க, கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாருங்க, நாங்க அப்படிங்க இப்படிங்க. உனக்கு அந்த பாட ஒண்ணு கொடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. 1/2 டம்ளர் பாயாசம் போதும் உனக்கு, காலி. ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்குறாரு? ஜக்கா. ஏன்னா நம்ம இன்னும் தேவனுக்குள்ள கீழ்ப்படிதலை கற்றுக்கணும், குமாரனுக்குரிய கீழ்ப்படிதலை கற்றுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த உலக ரீதியில கத்துக்கிட்ட கீழ்ப்படிதல் கிடையாதுங்க, உலகத்துல நம்ம கத்துக்கிட்ட கீழ்ப்படிதல் கிடையாது, குமாரனுக்குரிய கீழ்ப்படிதல். அதுல கத்துக்கிட்டு அதுல நம்ம பூரணர் ஆகும்போது நம்மள அவருடைய வேலையாட்களாக நம்ம தேர்வு செய்யலாம். அதனால இன்னைக்கு பாடெல்லாம் வந்தா தயவு செய்து பயப்படாதீங்க. அதுல நமக்கு ஏதோ ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்து குமாரனுடைய சாயல கொப்பா நம்மளை மாத்துறாரு. ஆனா நிச்சயமா கைவிட மாட்டார். அப்ப அந்த மாதிரி வரும்போது தான் இது வேணும். விசுவாசத்துல பெருகி இருக்கணும், நம்பிக்கையில பெருகி இருக்கணும், கர்த்தருடைய கிரியையில பெருகி இருக்கணும், இரக்கம், சமாதானம், அன்புல பெருகி இருந்தா ஆறுதல் தன்னால வந்துடும். இது கஷ்டம்தாங்க, இது முடியாதுதான். ஆனாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார். நிச்சயமா என்னை தூக்கி நிறுத்துவார்ன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியம் வேண்டும். அப்ப இந்த ஆறுதலை நம்ம எப்படி தேட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 15:4 வாசிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும், ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படி. அவ்வளவுதாங்க, தேவ வசனத்தினால் வரக்கூடிய ஆறுதல். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஆறுதல்ல நம்ம பெருகணும்னா, பாடுகள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில நம்ம பெருகணும்னா தேவனுடைய வார்த்தை தாங்க. இந்த வசனத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகினால் எனக்கு அருமையானவர்களே, சம்பூரணரா எல்லாவற்றிலும் எப்போதும் நம்ம சம்பூரணரா ஆகணும்னா நம்ம நற்கிரியையில பெருகணும். அதுல முதலாவதாக பார்த்தா என்னதுங்க? விசுவாசத்துல பெருகணும். 2வது நம்பிக்கையில பெருகணும். 3வது கர்த்தருடைய கிரியையில பெருகணும். 4வது இரக்கம், சமாதானம், அன்புல பெருகணும். 5வது ஆறுதல்ல பெருகணும். நிச்சயமாக இந்த நாள்ல நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாக ஒரு ஆவிக்குரிய பெருக்கத்துல தேவன் நிச்சயம் நடத்துவார். இந்த 4வது மாதத்துல முதல் நாள்
நம்ம வந்திருக்கிறோம், முடிவில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரையும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக மாற்றும்படி தான் இந்த வார்த்தையை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறாருன்றதை நம்ம விசுவாசித்து அதன்படி கீழ்ப்படியும் போது நிச்சயம் தேவன் நமக்கு செய்வார்.